அண்மை காலங்களாக நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது பல எதிர்கருத்துக்களை, குறிப்பாக பல விமர்சனங்களை மக்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு சம்பவங்களாக இருக்கின்றது. அவ்வாறான சம்பவங்கள் தான் தற்பொழுது அண்மை காலங்களில் நடக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்பொழுது பெரும் சர்ச்சைக்குள்ளான ஒரு விடயமாக ஒரு முக்கியமான கைதி ஒருவர் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தமிழ் அரசியல் கைதிகள் என்று சொல்லி எவ்வளவோ பேர் இற்றை வரைக்கும் தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து சிறை தண்டனையை அனுபவித்து வரக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியில உண்மையான குற்றவாளி ஒருவர், அதுவும் விடுதலை செய்யப்படக்கூடாத ஒரு நபர் ஒருவர் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்றது மக்கள் மத்தியில பெரும் அதிர்வலைகளையும், அதே சமயம் தற்பொழுது ஆட்சி இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய விதமாகவும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே தற்பொழுது மேற்கொள்ளப்பட்ட பல விசாரணைகளின் அடிப்படையில் இந்த ஒரு நபர் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றாரா என்று கேட்டால் இல்லை. ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தமாக 26 நபர்களுக்கு கிட்ட இவ்வாறு ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தி வெளிவந்தவர்கள் அப்படி என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில இந்த காணொளியில யார் அந்த நபர், முக்கியமான அந்த குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட அந்த நபர் யார், அவரை விடுதலை செய்தவர் யார், இந்த ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட என்கின்ற ஒரு விவகாரத்திலே ஜனாதிபதிக்கும் இந்த சம்பவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா, அதனையும் விட இந்த 26 நபர்கள் விடுதலை செய்யப்பட்ட என்கின்ற ஒரு விவகாரம் எப்பொழுது நடந்தது, இது எல்லாம் ஏன் இவ்வளவு காலமும் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி எல்லா கேள்விகளுக்குமான பதில்களையும், ஒட்டுமொத்தமான அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்கள் மக்களாலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் தாண்டி தற்பொழுது எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சியை நோக்கி பல கேள்விகளை கேட்ட வண்ணமாக இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட இந்த விடயத்தினை, அதாவது இந்த ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பை தவறுதலாக பயன்படுத்தி விடுதலை செய்யப்பட்ட அந்த ஒரு கைதியினுடைய விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சியை நோக்கி கேள்விகள் எழுப்பிய வண்ணமாக இருக்கின்றார்கள். உண்மைக்குமே அவர்கள் இதனை ஒரு அரசியல் நோக்கமாக அவர்களுக்கு இது ஒரு சாதகமான விடயமாக அமைந்து விட்டது. ஆனால் உண்மையான ஒரு மக்களுக்கு தேவையான விடயம் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு போகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே நிறைய காலங்களாகவே இந்த ஒரு நடைமுறை என்றது இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது விசேட தினங்கள்ல, ஒரு சில விசேட தினங்கள்ல ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் கீழ் ஒரு சில சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். அவ்வாறாகத்தான் தற்பொழுதும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கைதி ஒருவர் அதாவது ஒரு ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் கீழ் குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் பட்டியல் ஒன்று வெளியாகின்றது. ஆனால் அந்த பெயர் பட்டியலில் இல்லாத ஒரு நபர் தற்பொழுது சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் ஒரு முதன்மையான ஒரு விடயமாக அமைகின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தற்பொழுது இந்த பொசன் நோன்மதி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் கீழ் ஒரு சிலரை விடுதலை செய்யும்படியாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு பெயர் பட்டியல் ஒன்றை கொடுக்கின்றார். அந்த பெயர் பட்டியலில் இல்லாத ஒரு நபரான அதுல திலகரத்ன எனப்படக்கூடிய ஒரு சிறை கைதி ஒருவர் விடுதலை செய்யப்படுகின்றார் சட்டவிரோதமாக. இந்த நபர் எதற்காக ஒரு முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகின்றார், இவர் ஏன் விடுதலை செய்யப்படக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவர் மோசடி மற்றும், அதாவது இவர் மீது சுமத்தப்பட்டு என்ன ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டு தற்பொழுது சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால், மோசடி மற்றும் 4 மில்லியன் ரூபாய் முறைகேடு தொடர்பாகத்தான் அதனை செய்த ஒரு குற்றச்சாட்டின் பேர்ல தான் அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தினால அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் அந்த சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார். இந்த ஒரு நேரத்துல தான் தற்பொழுது இந்த பொசன் நோன்மதி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அவர்கள் பொது மன்னிப்பு வழங்குகின்றார். அதிலே இவருடைய பெயர் சேர்க்கப்படவில்லை, மாறாக அது தவறுதலாக இவரை விடுதலை செய்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இதிலே தவறுதலாகவோ எந்த ஒரு விடயமோ கிடையாது. மாறாக அந்த சிறைச்சாலைக்கு பொறுப்பதிகாரியாக இருந்த துஷார
உப்புல் தெனிய எனப்படக்கூடிய அதிகாரி வந்து இவரை விடுதலை செய்கின்றார். அந்த அடிப்படையில் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த விடுதலை செய்யப்பட்ட இந்த நபர், அதாவது அதுல திலகரத்ன எனப்படக்கூடிய இந்த நபரை கண்டுபிடிப்பதற்காக தற்பொழுது அவர் தலைமறைவாகி இருக்கின்றார். அதன் அடிப்படையிலே வந்து அவரை தற்பொழுது கண்டுபிடிக்கிறதுக்காக பல போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் இந்த விடுதலைக்கு காரணமாக இருந்த அந்த சிறைச்சாலை அதிகாரியான துஷார உப்புல்தெனி அவர்கள் வந்து கடந்த 9ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறெல்லாம் இருக்கின்ற பொழுது இது தற்பொழுது நடந்த ஒரு விடயம். இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இவர் ஒருவர் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றாரா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இல்லை, மொத்தமாக 26 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஒரு விடயம் எவ்வாறு வெளிவந்தது, 26 பேர் இவ்வாறு சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டுமா யாருக்குமே தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீர்கள் என்றால், இந்த ஒரு விடயம் வெளிவந்ததற்கான முக்கிய காரணம் தற்பொழுது நடந்த இந்த அதுல திலகரத்ன அவர்களினுடைய அந்த குற்றவாளியினுடைய விடுதலை தான். அதன் பின்னராக குற்றவியல் திணைக்களத்தினரும் மற்றும் போலீசாரும் வந்து தங்களுடைய விசாரணையை மும்முரப்படுத்துகின்ற சமயத்திலே பல மூத்த சிறைச்சாலை அதிகாரிகளிடமும் தங்களுடைய விசாரணைகளை வந்து தற்பொழுது முன்னெடுக்கிறதுக்கு தயார் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அவர்களிடம் இனிமேல் தான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே மேற்கொண்டு வந்த விசாரணைகளின் அடிப்படையில் தான் தற்பொழுதுதான் இந்த விடயம் நடந்ததென்றது இல்லை. இது வந்து சில காலங்களாகவே தொடர்ச்சியாகவும் இவ்வாறு சட்டவிரோதமாக பல நபர்கள் வந்து பெயரிடப்படாத பல நபர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டு கொண்டுதான் வருகின்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் வந்து அதிர்ச்சியான ஒரு உண்மை வந்து வெளிவந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் கடந்த வருடம் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இதே மாதிரியாக ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் கீழ் குறிப்பிட்ட பெயர் பட்டியல் வந்து வெளியாகின்றது, இந்த நபர்களை வந்து விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுலேயும் அந்த பெயர் பட்டியலில் இல்லாத, அதாவது ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்புக்கு எந்த ஒரு விதத்திலையும் அவர்கள் வந்து தகுதியற்றவர்கள், அப்படியான 26 நபர்கள் வந்து சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைதான் இந்த விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்கின்றது. கடந்த வருடம் நடந்த ஒரு தவறு வந்து இந்த வருடம் நடந்த இன்னொரு தவறினூடாக தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது வந்து அனுராதபுர சிறையில இருந்து தான் தற்பொழுது இந்த ஒரு விடுதலை சம்பவம் நடந்தது. அங்கு மட்டும்தான் இது நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த விசாரணைகளினூடாக தெரிய வந்தது அங்கு மட்டுமல்ல, நாடளாவிய ரீதியில இன்னும் பல சிறைச்சாலைகள்ல இருந்து அந்த ஒட்டுமொத்த கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான். அந்த கடந்த வருடம் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு வழங்கப்படுகின்ற பொழுது நாடளாவிய ரீதியிலே விடுதலை செய்யப்பட்டவர்கள் இருந்துதான் மொத்தமாக 26 பேர் இவ்வாறு சட்டவிரோதமாக அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த விசாரணைகள் வந்து மும்முரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் இந்த விசாரணையினுடைய முடிவில் இன்னும் பல மூத்த அதிகாரிகள் வந்து கைதாகலாம் என்கின்ற ஒரு விடயத்தினையும் வந்து தற்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இந்த அரசியல் கைதிகள் எவ்வளவோ பேர் இற்றை வரைக்குமே தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்ற பொழுது இவ்வாறான குற்றவாளிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டு நாட்டிலே நடமாடுவதுன்றது வந்து உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஒரு விடயம் மக்கள் மத்தியிலே பல விமர்சனங்களை உண்டு பண்ணி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். உங்களுடைய என்ன கருத்துக்கள் என்ன என்றது வந்து நிச்சயமாக நீங்கள் கருத்து பருவிலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இவ்வாறான இந்த சம்பவங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் ஏதாவது நேரடியான தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது உண்மைக்குமே நாங்கள் கூறிவிட முடியாது. காரணம், ஜனாதிபதி ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கின்றார், ஆனால் அதனை வந்து இவ்வாறான உயர் அதிகாரிகள் வந்து தவறுதலாக தங்களினுடைய சுய லாபத்துக்காக தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு அதிகாரி தான் தற்பொழுது கைதாகி இருக்கின்றார். மேலும் மேலும் இந்த விசாரணைகளுடைய முடிவில் பலர் வந்து கைதாகலாம். ஆகவே இதனுடைய ஒட்டுமொத்த முடிவிலே நான் உங்களிடம் கேட்கின்றது, இந்த அரசாங்கம் தொடர்பாக தற்பொழுது நடந்த இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக உங்களினுடைய எண்ண கருத்து என்னன்றதை வந்து கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.